ஏசாயா 30:18 ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வருஷம் காத்திருக்கும் கர்த்தர், எழுந்திருக்கும் கர்த்தர், உங்களுக்கு இறங்கும்படி காத்திருக்கும் கர்த்தர், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருக்கும் கர்த்தர். 2000 நம்ம சபையை நாம் ஆரம்பித்தாலும் கூட அதனுடைய அர்த்தம் இன்றைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். மனதுருக்கத்தின் சபை. இயேசு திரளான ஜனங்களை பார்த்தபோது மனதுருகினாராம். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்கள் என்று மனதுருகினார். அதான் இயேசுவின் மனதுருக்கத்தின் சபை. அதைத்தான் மனதுருக்கத்தின் சபை நம்ம வச்சிருக்கிறோம். அதை இன்றைக்கு நம்ம இம்மூவபிள் கிரேஸ்னு நம்ம அரசாங்கத்தில் பதிவு பண்ணி அதை நடத்தி கொண்டு இருக்கிறோம். சபைக்குரிய ஆண்டு 25 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சபையினுடைய பேருக்கேற்ற ஒரு செய்தி ஆண்டவர் கொடுத்திருப்பது மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முதலாவது அவருடைய இரக்கம், இரண்டாவது அவருடைய மனதுருக்கம். தேவன் இந்த ஆண்டு உங்களுக்கு இறங்கும்படி காத்திருக்கிற தேவன். தேவன் உங்களுக்கு மனதுருகும்படி எழுந்திருக்கும் கர்த்தராக இருக்க போகிறார். வேதாகமத்திலே அநேக உதாரணங்கள் இதற்கு இருக்கிறது. முதலாவது, தேவன் உங்களுக்கு இறங்க போகிறார். முதலாவது உங்களுக்கு இறங்க போகிறார். இரண்டாவது, உங்கள் மூலமாய் மற்றவர்களுக்கு இறங்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருக்க போகிற ஆண்டவர், உங்கள் மூலமாய் மற்றவர்கள் மேல் மனதுருகும்படி எழும்ப போகிற ஆண்டவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கே தேவன் இறங்க போகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கே இறங்க போகிறார். உங்க மூலமாகவே இறங்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பை சகோதரர்கள் குழியிலே போட்டாங்க. தேவன் யோசேப்புக்கு மீதியானிய வியாபாரிகளை அந்த வழியாக வரப்பண்ணி யோசேப்பை குழியிலிருந்து எடுத்து எகிப்துக்கு வரும்படியாக தேவன் யோசேப்புக்கு இறங்கினார். யோசேப்புக்கே தேவன் இறங்கியது, யோசேப்பின் மூலமாக தேவன் இறங்கியது என்னன்னா, எந்த அண்ணன் தன்னை குழியில போட்டானோ, எந்த அண்ணன் தன்னை கொல்லும்படியாக சொல்லி ட்ரெஸ்ஸை எடுத்து ஆட்டை அடித்து சுண்டாம் போட்டு தின்னு ஆட்டு ரத்தத்திலேயே அங்கே தனக்கென்று அப்பா தந்த பலவர்ண அங்கேயே அந்த நல்ல பேரை கெடுத்தானோ, அப்பா தந்த ஆசையாக தந்த அந்த உங்க நல்ல உயர்வை ஆசீர்வாதத்தை கொச்சப்படுத்தி உங்க மேல இருந்ததை எடுத்தானோ, பொல்லாதவன் அப்பா உங்க மேல போட்ட அந்த ஒரு ட்ரெஸ்ஸத்தான் எடுத்தான். ஆனா கர்த்தர் எகிப்திலே உன்னதமான நல்ல நல்ல ட்ரெஸ்ஸை யோசேப்புக்கு போர்த்திபார் வீட்டிலே பார்வோனுடைய அரண்மனையிலே அங்கே தூக்கி போட்ட எவனும் பார்க்காத போது மாத்திரமல்ல, அவர்கள் அவனை பார்க்கும் போதும் ஆண்டவர் அவனுக்கு நல்ல ஆடை கொடுத்திருந்த தேவனாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா உன்னைய அவனுக்கு அடையாளம் தெரியாதபடி தேவன் உன்னை உயர்த்தும்படியாக இந்த ஆண்டு வைத்திருக்க போகிறவர். உன் எதிரிக்கு உன்னை அடையாளம் தெரியாதபடி தேவன் உன்னை உயர்த்த போகிறார். என் தேவனாகிய கர்த்தர் உன் எதிரி ஒன்று எடுத்திருந்தா உனக்கு 1000 ரெடி பண்ணி வைத்திருக்கிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவன் அப்பா கொடுத்த ஒரு ட்ரெஸ்ஸத்தான் கலட்டி போட்டாங்க. ஆனா எகிப்துல தேவன் அவனுக்காக மெல்லிய வஸ்திரங்களை, ராஜ உடைகளை ஆண்டவர் அவனுக்காக வைத்திருந்தார். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, உன் எதிரி தேவன் உன் மேல வச்சிருந்த ஒன்ன எடுத்து போட்டதுக்காக நீ கவலைப்படாத. உனக்கு ஒண்ணு போச்சேன்னு கவலைப்படாத. உன்னை ஆண்டவர் பெரிய சந்ததியாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார் என்று சொல்லுங்க. உனக்கு 1000 தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். இயேசு உனக்கு 2 ஆடை 2 வஸ்திரம் இல்லாத ஒருத்தனுக்கு உன்னை கொடுன்னாரு. ஆனா இயேசு எப்ப சொன்னாரு? அவருக்கு 2 ஆடை இருக்கும் போது இல்ல, தனக்குன்னு இருந்த ஒரே ஒரு ஆடை இருந்த போதிலும்
சிலுவையிலே அந்த ஆடையை அங்கே தன்னை அடித்தவர்களை எடுத்துக்கொள்ளும்படியாக விட்டு விட்டார். இயேசு தன்னை சிலுவையில் அறைந்த சேவகருக்காக விட்டுவிட்டார். மறுதலித்த சீசருக்காக விட்டுவிட்டார். தன்னை விட்டு ஓடி மறைந்தவர்களுக்காக விட்டுவிட்டார். 2025 வருஷம் உனக்கு இறங்கும்படியாக தேவன் தன்னிடமிருந்த ஒரே ஒன்றின் உனக்காக கொடுத்து விட்டார். அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. அதுதான் அவர் உங்க மேல வைத்திருக்கும் இரக்கம். உங்கள் மேல் இருப்பதை மற்றவர்கள் எடுத்து விட்டால் கவலைப்படாதீங்க. தேவன் உங்களுக்கு ஒரு வழியை அடையும் போது 7 புதிய வழிகளை திறக்கிற தேவனாக இருக்கிறார். ஈசாக்கு அங்கே கிணறுகளை 5 இடங்களில் வெட்டுகிறான். ஒவ்வொன்றையும் எதிரிகள் எடுத்துக்கொண்டு போய் விடுகிறார்கள். கடைசியாக ஒரு இடத்துல தண்ணீரை ஒன்றுக்கு ஆகாத ஒரு இடத்துல, அவனே எதிர்பார்க்காத இடத்துல, அவன் எதிரிகளை இந்த இடத்துக்கு போனா அவன் விளங்க மாட்டான், இந்த இடத்துல இருந்து அவனுக்கு ஒண்ணு நடக்காது என்று சொன்ன அந்த இடத்துல அவன் போய் உட்கார்ந்த போது கிணறு தோண்டுகிறான். தண்ணீர் வருகிறது. அந்த இடத்துல கடைசியாக ஆண்டவர் இந்த இடத்தை எனக்கு தந்தார் என்று சொல்லி ரேகோபோத் என்று பெயரிடுகிறான். ஒரு அல்லியா சொல்லுங்க பார்க்கலாம். எதிரிகளும் பார்த்து இந்த இடத்துக்கும் இந்த மோசமான இடத்துல இவன் நல்லா இருக்கிறானே, இந்த ஒண்ணுக்கு ஆகாத பூமியிலையும் இவன் போறதுல நல்லா இருக்குது என்று சொல்லி ஆண்டவர் கண்டிப்பாக இவனோடு இருக்கிறார் என்று சொல்லி அவனை ஊறிட்டு சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். ஒரு அல்லியா சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பு போனது வேணா போர்த்திபார் வீடாக இருக்கலாம், போனது வேணா சிறையாக இருக்கலாம். ஆனா ஆண்டவராக தேவன் கடைசியாக அவனை அரண்மனையிலே முடிய பண்ணின தேவனாக இருக்கிறார். ஒரு அல்லியா சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பு போன முதலாவது வீடு போர்த்திபார் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. 2வது பார்வோனுடைய அரண்மனை ஆசீர்வதிக்கப்பட்டது, தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. 3வது யோசேப்பு தேசத்திலே கொழுமையான ஒரு இடத்துல, அவன் மாத்திரமல்ல அவன் முழு குடும்பமும் இருக்கும்படியாக அவனை யாரெல்லாம் குழியில போட்டாங்களோ அவன் எதிரிகளும் அங்கே அந்த இடத்துல கர்த்தருடைய இரக்கத்தை பெறும்படியாக அளவுக்கு ஆண்டவர் அவனை உயர்த்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப யோசேப்புக்கு உனக்கு இறங்குகிற ஆண்டவர். 2வது சாப்பாடு கேட்டு பிச்சை கேட்டு வரும்படி அவனிடம் அவன் சகோதரர்களை தேவன் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவர்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். எவன் குழியில போட்டானோ அவன் தன் வாக்கை குழியிலே பட்டினியால் கிடக்கும் போது யோசேப்பு அவர்கள் அடையாளம் தெரியாமல் இருந்தாலும் அவன் அவர்களுக்கு கெடுதல் செய்யாமல் இருக்க காரணம், தேவனே உங்களுக்கு என் மூலமாக உதவும்படியாக என்னை உங்களுக்கு முன்னாக என்னை அனுப்பினார் என்கிற பெரிய மேலான தேவ நோக்கத்தை அறிந்திருந்ததான ஒரு யோசேப்பாக இருந்தான். உங்களுக்கு மேல் இருப்பதை எவரும் எடுக்க முடியும், ஆனா உங்களுக்கு உள்ள இருப்பதை எவராலும் எடுக்க முடியாது. உங்க மேல ஆண்டவர் போட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை ஒருத்தர் எடுத்துக்கலாம், உங்க மேல இருக்கிற ஐஸ்வர்யத்தை எடுத்துக்கலாம், உங்க மேல இருக்கிற வரங்களை எடுத்துக்கலாம், உங்க மேல இருக்கிற எல்லா காரியங்களையும் எடுத்துக்கொள்ளலாம், தாளந்துகளை எடுத்துக்கொள்ளலாம், திறமைகளை எடுத்துக்கொள்ளலாம், நேரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆனா உங்களுக்குள்ளாக இருப்பதை எவராலும் எடுத்து விடவே முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக மாலா என்னிடம் ஒரு கேள்வி கேட்டுச்சு. நான் இந்த ஊழியத்தை பூரா நான் எடுத்துக்கிட்டா நீங்க என்ன பிரதர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டுச்சு. அப்ப நான் சொன்னேன், நான் அதை அப்படியே விட்டுருவேன் சொன்னேன். ஏன்னா மற்றவர்கள் நமக்குரிய பேரை எடுத்துக்கொள்ளலாம், சபை மக்களை எடுத்துக்கொள்ளலாம், உடைமைகளை எடுத்துக்கொள்ளலாம், பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம், புகழை எடுத்துக்கொள்ளலாம், எல்லா தாழ்ந்துகளை எடுத்துக்கொள்ளலாம். ஆனா தேவன் நமக்குள்ள வைத்திருக்கிற அழைப்பை ஒருவராலும் எடுத்துக்கொள்ளவே முடியாது. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. சில நாட்களுக்கு முன்பதாக இப்படித்தான் மாலா என்கிட்ட ஒன்று சொன்னுச்சு. நம்ம வீட்டு கோழி பக்கத்து வீட்டில் போய் எல்லா முட்டையும் விட்டுட்டு வந்துருச்சு. பாருங்க, அந்த முட்டை எத்தனை ஒவ்வொன்றும் இடும்போது நாங்கள் பார்க்காம இருக்கலாம், ஆனால் கடைசி முட்டை இடுறதுக்கு முன்பதாக தேவனாகிய கர்த்தர் காண்பிக்க கொடுத்து இன்றைக்கு நமக்குரிய பொருளை தேவன் நம்மிடமே கொண்டு வரும்படியாக கொண்டு வந்தது போல, தேவன் உனக்குரியதை யார் யார் எடுத்து என்னென்ன காரியத்தை செய்தானோ அதையெல்லாம் தேவன் உண்மையிலேயே திரும்பி தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் உனக்குரியதை சரியான நேரத்தில் நீ
மற்றவன் பார்க்க வெளியே கொண்டு வரக்கூடிய தேவன். யோசேப்பு மேல் அப்பா வைத்தது வெறும் ஒரே ஒரு ஆடை மாத்திரம்தான். தேவன் யோசேப்பு மேல் வைத்தது ஆடை மட்டுமல்ல, சகல எகிப்தையும் அங்கே தன் அண்ணன்மார்களையும் எதிரிகளையும் போஷிக்கும், பாதுகாக்கும், இறங்கும்படியாக உதவும்படியான அதிகாரம், ஆளுமையை தேவன் அவன் மேலே அவனுக்குள்ளாக வைத்ததை எவராலும் எடுத்துக்கொள்ள முடியாதபடி வைத்ததற்கு காரணம், அவன் பதிலுக்கு பதில் செய்ய அல்ல, தீமைக்கு நன்மை செய்யும்படியாக தேவன் உன் மூலமாக மற்றவர்களுக்கு இறங்கும்படி தேவன் அப்படி உதவி செய்யும்படியாகவே வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த புதிய வருஷம் உங்களுக்கு தேவன் இறங்க போகிறார். உங்க மூலமாக தேவன் இறங்க போகிறார். தேவனை இறங்கும்படியாக அவர் காத்திருக்கிறாராம். பாருங்க, நீங்க தேவனுக்காக காத்திருக்கிறது வேற, தேவன் உங்களுக்காக காத்திருக்கிறது வேற. நீங்க ஒரு பெரிய ஆளுக்காக காத்திருக்கிறது வேற, பெரிய ஆளு உங்களுக்காக காத்திருக்கிறது வேற. நீங்க பஸ்ஸுக்காக காத்திருக்கிறது வேற, ஆனா நீங்க போகிறதுக்காக ஒரு வண்டி உங்களுக்காக காத்திருப்பது என்பது வேற. அப்படி என்றால் சாமுவேலுக்காக இங்க தாவீதுடைய அண்ணன்மார் எல்லாரும் காத்திருந்தாங்க. எப்படியாவது இந்த எண்ணெய் என் மேல வரட்டும் வரட்டும் சொல்லி காத்திருந்தாங்க. ஆனா தாவீதுக்காக தேவ மனுஷன் சாமுவேலையே தேவன் காத்திருக்கும்படியாக வைத்தார். இந்த இவன் மேல எண்ணெய் ஊற்றும்படியாக சாமுவேலே அங்கே காத்திருந்தான் என்பதுதான் உண்மை. உண்மையில தேவன் அங்கே அவருக்குரியதான பிரதானமான ஒன்றை தரும்படியாக இரக்கத்தை மாத்திரமல்ல, இரக்கத்தோடு காத்திருக்கும்படியாக கர்த்தராகிய தேவனே இருக்கிறவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உனக்குரியதை கொடுக்கறதுக்கு தேவன் காத்துக்கிட்டு இருக்கிறார். இந்த 2025 உனக்குரிய தேவனிடம் இருக்கக்கூடிய பெஸ்டானதை கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. எனக்குரியது பெஸ்டானது என்ன? ஆண்டவராக இயேசுவாக இருக்கிறார், பிதாவுடைய குமாரனாக இருக்கிறார், ரட்சிப்பாக இருக்கிறது, பாவ மன்னிப்பாக இருக்கிறது, நானும் இயேசுவோடு உள்ள உறவாக இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் பெஸ்டாக கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார். அங்க ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி ஆண்டவர் எப்ப வருவாரு அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி ஆண்டவரும் இந்த ஆதாமை எப்ப பாப்பேன் காத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா பாவம் செஞ்ச பிறகு இந்த ஆதாம் காத்துக்கிட்டு இருந்தா, பயத்தோடு காத்துக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு நீங்கள் நானும் அங்க ஆண்டவருடைய வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவரும் எப்ப என் பிள்ளைகளை பார்ப்போம் என்று காத்து கொண்டிருக்கிறார். பயத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடு என் அப்பாவை எப்ப பார்ப்பேன் என்று அந்த ஒரு உறுதியோடு காத்திருக்கும்படியாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகளைப் போல செட்டை எடுத்து உயர பழப்பார்கள் என்று இதை ஏசாயாவிலே பார்க்கிறோம். தேவன் எப்படி உனக்கு இரக்கம் காட்டுவார் என்பதை நீ அறியணும்னா முதல்ல பைபிளை படிக்கணும். பைபிள் இந்த வருஷத்துல ஒரு நாள் கூட படிக்காமல் இருக்க மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு உதவிச்சிங்க ஆண்டவர் என்று கேட்கணும். இரண்டாவது, தேவன் உனக்குள்ளாக இறங்குவதை நீ பார்க்கிறதை அனுபவிக்கணும். அதாவது உன் உள்ளத்துல அப்படியே தேவ பிரசன்னத்தை உணரணும். அப்படின்னா எப்ப உணர முடியும்? ஜெபிக்கிறது மூலமாக உணர முடியும். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம அறிஞ்சா அனுபவிச்சா பத்தாது, ஏன் மூலமாக மற்றவர்களுக்கு தேவன் இறக்க செய்வதை நாம் பார்க்கணும். அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு வாரமும் ஒரு நபரையாவது இயேசுவண்டை வழி நடத்தி செய்யக்கூடிய ஊழியம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம மூலமாக மற்றவங்க வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி அவர் இரக்கத்தை செய்க என்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பு அவனுக்கு இறங்கிய கர்த்தரை, அவன் ஆசீர்வாதத்தை தனக்கு மட்டும் என வைத்துக் கொள்ளவில்லை. தன் மூலமாக தன் எதிரிகளையும் தேவன் ஆசீர்வாதத்தை தேவன் ஆசீர்வதிப்பதை பார்க்க அவர்கள் தனக்கு செய்த துரோகத்தை மன்னித்து அவர்களுக்கு உதவி செய்தான். அப்பத்தான் யாக்கோபுடைய வம்சம் பாதுகாக்கப்பட்டது. யூதர்கள் எகிப்துக்கு வரும்போது 70 பேராக வந்தார்கள். 70 பேராக வந்தவர்கள் திரும்பி போகும்போது அந்த யோசேப்புக்கு பிறகு 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம். அப்ப 6 லட்சம் மனைவிகள், 6 லட்சம் பிள்ளைகள். அப்ப யோசித்து பாருங்க. அப்ப 18 லட்சம் பேராக 70 பேர் மாற காரணம், அங்கே ஒருவனாக அங்கே ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த போது, அங்கே ஒருவனாக அவன் வெளியே வந்த போது, இங்கே யோசேப்பு மூலமாக 18 லட்சம் பேராக ஆண்டவர் மாற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
இன்னொரு உதாரணம் இருக்கிறது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினியிலே அங்கே விட்டு வெளியே வரும் வரை நேபுகாத்நேச்சார் தன்னை கடவுள் என எல்லாரையும் பணிய வைத்துக் கொண்டிருந்த அந்த ராஜா அங்க பணிவாக காத்துக் கொண்டிருந்தான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு முன்பதாக பணிந்து மண்டியிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். தானியேல் சிங்கக்கபியை விட்டு வெளியே வரும் வரை தூக்கம் இல்லாம ராத்திரி எல்லாம் ராஜா காத்துக்கிட்டு இருந்தாராம். தான் அரண்மனை தொழு மண்டபத்தில் ராத்திரி பொழுது உலாவிக் கொண்டிருந்தானா. தாவீது வருவரை சாமுவேல் காத்து கொண்டிருந்தான். அப்படின்னா நீயும் நானும் பரலோகத்துக்கு வர வரைக்கும் ஆண்டவராக தேவன் உனக்காக எனக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவரோடு உள்ள உறவுக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். தேவன் நீ நானும் வரும் வரைக்கும் அவர் நமக்காக இந்த 2025 காத்து கொண்டிருக்கிற வல்லமையில தேவனாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உனக்காக காத்திருக்கிறதுக்கு பஸ் இல்லாம போகலாம், பெரிய நபர் இல்லாம போகலாம். ஆனா ராஜாதி ராஜா முழு உலகத்தையும் படைத்தவர் அவர் உனக்காக காத்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் நீ குழியிலே போடப்பட்டிருக்கலாம், நீ எல்லாராலும் கேவலமாக பேசப்பட்டிருக்கலாம், உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கலாம், நீ சிங்க கபிக்குள் போடப்பட்டிருக்கலாம், நீ அக்கினி சூளைக்குள்ளாகவும் கஷ்டத்துக்குள்ளாக போடப்பட்டிருக்கலாம், பவுல் சீலா போல சிறைச்சாலைக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கலாம், எவரும் உதவ முடியாத சிறைச்சாலை போன்ற தப்ப முடியாத அங்க முன்னுக்கு போக முடியாதபடி பின்னுக்கு போக முடியாதபடி அங்கே ஒரு இடத்துல நீ போடப்பட்டிருக்கலாம். தேவன் உனக்கு இறக்கும்படியாக காத்திருப்பவராக, உனக்காக உன்னை நோக்கி வருபவராக இந்த 2025 இருக்க போகிறார். கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். மேல இருக்கிற என் ராஜாவே எனக்கு இறங்கின பிறகு என் அப்பா என் மேல போட்ட பழைய சட்டைய, பழைய அங்கிய, பழைய கசப்பான அனுபவத்தை, பழைய என் சொல்ல அங்கே செல்லாத ஒரு ரூபா நோட்டை அங்கே அவன் எடுத்திருந்தா என்ன, கிழிஞ்சு போன சட்டையை எடுத்தா என்ன, எடுக்காட்டி என்ன, எனக்குரியதை எனக்காகவே என்று தேவன் எனக்கானதை நான் அனுபவிக்க பத்திரப்படுத்தி பாதுகாத்து வைத்திருக்கிறவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க மட்டும்தான் உங்களை போல இந்த முழு உலகத்திலையும் இருக்கிறீங்க. உங்களை மாதிரி வேற யாருமே இல்லை. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, உன்னை மாதிரி யாருமே இல்லை. பக்கத்துல இருக்கவங்க உங்களை முகத்தை பார்த்து சொல்லலாம், முழிக்கலாம், உன்னைய மாதிரி யார் இருக்கா, உன்னைய மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா நான் தான் ஸ்பெஷல் சொல்லுங்க. அவங்கள பார்த்து நான் தான் ஸ்பெஷல் சொல்லுங்க. என்னை மாதிரி யாருமே இல்லைன்னு சொல்லுங்க. பாருங்க, பண்டிகை காலத்துல கவர்மெண்ட்ல ஸ்பெஷல் பஸ் விடுவாங்க, பார்த்துருப்பீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அது கூடுதலான ஒரு பஸ். அந்த பஸ் பார்க்க ஸ்பெஷல் போட்டிருக்கும், ஆனா அது டப்பா மாதிரி இருக்கும். ஆனா டப்பா பஸ்ஸா இருந்தாலும் அங்கே போறதுக்கு ஒண்ணுமே இல்லாத காலத்துல அந்த ஸ்பெஷல் பஸ் வரும்போது அந்த பஸ்ஸாவது கிடைச்சிச்சுன்னு ஏறுற மாதிரி நீங்க சொல்லலாம், நான் விசேஷித்தவன் என்று சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து, நான் டப்பா கார் மாதிரி தெரியலாம், நான் கருப்பா தெரியலாம், நான் பணம் இல்லாமல் தெரியலாம், நான் படிப்பு இல்லாமல் தெரியலாம். தேவனுடைய கூடுதலான ஆசீர்வாதம் என்கிற ஸ்பெஷல் பஸ் நான் தான் சொல்லுங்க. ஏற்கனவே ஆண்டவருக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் வேற, அது ஸ்பெஷல் கிடையாது. அது நார்மல் ஆசீர்வாதம், அது பொதுவான ஆசீர்வாதம், எப்பயும் போல இருக்கிற ஆசீர்வாதம். ஆனா நான் தான் ஸ்பெஷல் சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீது அண்ணன்களை விட விசேஷமானவனாக அவனை மாற்றிய விஷயம் என்ன? இது ஒரு ரகசியம், யாருக்கு தெரியாது. நீங்க அந்த ரகசியத்தை தெரிய ஆசையா இருக்கிறீங்களா? யோசேப்பு சாப்பாடு தரப்போன ஜொமேட்டோ ஒரு ஃபுட் டெலிவரி பாயாக இருந்தவன் ராஜாவாக மாறின ரகசியம் தெரியாது யாருக்கும். அது உங்களுக்கு தெரியணுமா? தாவீது ராஜாவாக மாற அவன் தேவனை எப்பொழுதும் அந்த எல்லா நேரமும் தனிமையான நேரம் செலவிட்டு துதித்து கொண்டிருந்தான். நல்ல கவனிக்க, கூட்டம் கூடி கும்மி அடிக்க அடிக்க ஒண்ணுமே நடக்காது. தனி ஜபத்துல தான் உன்னைய வெளியே அங்கே அது ஒரு பெரிய ஆளாக மாற்றும். தனி ஜபம் தான் உன்னை பெரிய ஆளாக மாற்றும். தனி ஜபத்துல தான் தேவன் உன்னோடு பேசுவார்.
இங்க கூட்டு ஜபத்துல சபையில நம்ம கூடி வர வேண்டும். ஆனா கூட்டு ஜபம் மற்றவர்களை கேட்க ரசிக்க நம்ம நல்ல நல்ல வார்த்தைகளை போட்டு ஜபம் பண்ணுவோம். ஆனா தனி ஜபத்துல என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சுட்டேன், திருடிட்டேன், நான் கெட்ட வார்த்தை பேசிட்டேன், நான் அந்த தப்பான என்ன வச்சுட்டேன். நீங்க கூட்டு ஜபத்துல இதெல்லாம் சொல்லுவீங்களா? பக்கத்துல இருக்க முனியம்மா பாப்பா, ஓ நீ இப்படிப்பட்ட ஆளா அப்படின்னு போய் ஊரெல்லாம் ஒன்ன 10ஆக திரித்து விடுவார்கள். தேவன் உங்களோடு பேசுவதை உங்க காதல கேட்கிற நேரம் தனி ஜபத்துல தான். கூட்டு ஜபத்துல அப்படி இல்லை. தேவனை துதித்து விட்டு தேவ ஊழியத்தை, தேவ ஊழியர்களை, தேவ மக்களை, சபை பற்றி குறை பேசுகிற அந்த குழிக்குள்ளேயே 2024 இருந்தது போதும். 2025 தேவன் எனக்காக ஸ்பெஷலை வச்சிருக்கிறதை நான் அறிய போகிறேன் என்று அறிய ஆவலா இருக்கிறீங்கன்னா நீங்களும் தேவனுமாக தனித்து துதிக்க ஆரம்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த 2025 பழைய படுகொலியிலேயே இருக்க போறீங்களா, புதிய காரியத்துக்குள்ள வர போறீங்களா? அது உங்க சாய்ஸ். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற நல்ல பழைய நண்பர்கள் கூட தேவன் உனக்கென்று வைத்திருக்கக்கூடிய புதிய காரியத்தை நீ செய்ய முடியாதபடி தடுப்பவர்களாக இருக்கலாம். பேதுரு தண்ணியில நடக்கும்போது 11 பேர் நடக்கல. 11 பேர் பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். உன் நண்பனா இருக்கலாம், உறவினரா இருக்கலாம், சபை மக்களா இருக்கலாம், போதகனா கூட இருக்கலாம், ஏன் உன் கணவன் மனைவியா கூட இருக்கலாம். நீ ஆபிரகாம் மனைவி கிட்ட கூட அவன் சொல்லல, ஏப்பா ஆண்டவர் பிள்ளைய பழி கொடுக்க சொல்ல போறாரு, நான் போறேன் அப்படின்னு சொல்லி இருந்தா விட்டுருக்க மாட்டான். அப்ப சில விஷயத்த ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறத வேற யார்ட்டையும் பேச மாட்டார். நம்மகிட்ட பேசுறத நம்ம வேற யார்ட்டையும் சொல்லவும் கூடாது. முதல் பாடம் தேவன் காத்திருக்கிற பாடம். 2வது பாடம் தேவன் உண்மையில மனதுருகும்படி எழுந்திருக்கிறவர். பக்கத்துல சொல்லுங்க, தேவன் உன் மேல மனதுருகிறதற்கு அவரே எந்திரிக்க போறாருப்பா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யோபு எழ முடியாதபடி பலன் இல்லாமல் குப்பை மெட்டில வியாதியில ஒரு புறம் இருக்கிறான். உடல் வலி ஒரு புறம், மனவலி ஒரு புறம். 7 பிள்ளைகளை ஒரே நாளிலே நன்றாய் வளர்ந்த பிறகு மறிக்க கொடுப்பது மோசத்திலும் படு மோசமான ஒரு காரியம். அது ஒரு பெரிய பணக்காரன், புகழ்மிக்க ஒரு மனுஷன். அதுவும் பிள்ளை இழப்பது மற்றவர்கள் அவனை என்னென்னலாம் சொல்லி பரியாசம் பண்ணி இருந்திருப்பாங்க. நீ எழ முடியாதபடி இருப்பதை பார்த்து கொண்டு பொறுக்க மாட்டாத என் தேவன், நீ புழுதியில் இருப்பதை பார்க்க பொறுக்க மாட்டாத தேவன், நீ சோகத்தில் இருக்கிறதை பார்க்க பொறுக்க மாட்டாத தேவன், தேவனே இறங்கி வரும்படியாக உனக்காக மனதுருகி எழுந்திருக்க போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. மேசியா அழகாக பாடி இருக்கிறார். மேசியாவுடைய 5வது வாரத்தில இப்படி பாடிக்கிறார், வியாதிகளை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, நீர் சுமந்த வியாதிகளை நானும் சுமக்க வேண்டுமோ? இப்ப தொடுங்க இயேசுவே, சுகமடைவோமே, ஒரு வார்த்தை சொல்லுமே, வியாதி விலகுமே. மனதுருகி சுகம் தருபவரே, வைத்தியரே என் இயேசுவே, உன் தழும்புகளால் குணமாகிறோம், உன் காயங்களால் சுகமாகிறோம். ஆண்டவர் அவர் சுமந்ததை நீ சுமக்கணும்னு அல்ல, அவரே சுமக்கும்படியாக விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உன் மேல மனதுருகும்படி உன் தாய் உன்னிடம் இல்லாமல் இருக்கலாம், உன் உடன் பிறந்தவர்கள் இல்லாமல் இருக்கலாம், உன் சபை மக்கள் நண்பர்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனா எந்த மனுஷன் என் பக்கம் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, ஒரு மண்ணும் ஆகாத மனுஷன் என்னோடு இல்லாமல் போனால் என்ன, எனக்கு இறங்க என் தேவனே என் பக்கம் இருக்கிறார். பக்கத்துல இருக்கிற சொல்லுங்க, எனக்கு இறங்குறதுக்கு எந்த மண்ணும் அவசியம் இல்லை, எனக்கு உதவுவதற்கு மண்ணா இருக்கிற எனக்கு அவரே மன்னனாக இறங்கி வருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நம்ம வாழ்க்கையில தேவன் நம்முடைய வெளிச்சத்துல நம்மளோடு இருப்பதை நம்மளால எளிதாக கண்டுகொள்ள முடியும்.
நம்மளை அவர் ஆசீர்வதிக்கும் போது, ஆண்டவர் என்கிட்ட இருக்கிறார், அதனாலதான் இதெல்லாம் நடந்துச்சு, ஆண்டவர் என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறார், எல்லாரும் முன்னாடி என்னை உயர்த்தி இருக்கிறார், நல்ல மார்க் எடுக்க வச்சிருக்கிறார், நல்ல வீடு வாங்க வச்சிருக்கிறார், நல்ல கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கிறார், நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், எனக்கு நல்ல கணவனை கொடுத்திருக்கிறார், நல்ல நல்ல நிலங்களை கொடுத்திருக்கிறார், நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல செழிப்பை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று பிரமாதமாக வந்து சாட்சி சொல்லுகிறோம். ஆனால் நம்முடைய பிரகாசமான சூழலிலே தேவன் நம்மோடு இருப்பதை நம்மால் எளிதாக உணர முடியும். ஆனால் நம்முடைய நிழலான சூழ்நிலை, நம்முடைய இருளான சூழ்நிலை, இருட்டான சூழ்நிலை, எவரும் இல்லாத தனிமை வாழ்க்கை, எவரும் இல்லாத சூழ்நிலை, நமது வாழ்க்கையில இருள் போன்ற சூழ்நிலை, தேவனும் நம்மை விட்டு விட்டாரோ, தேவன் என் வாழ்க்கையில இருக்கிறாரோ இல்லையோ என்கிற உணர்வில்லாத சூழ்நிலை, தேவன் நம்மோடு இருந்தால் நமக்கு ஏன் இப்படி நடக்க வேண்டும், தேவன் என்னோடு இருந்தால் நான் தேவனுக்கு முன்பதாக உத்தமமாகத்தானே இருந்தேன், ஏன் எனது 7 பிள்ளைகளும் ஒரே நாளில் செத்து போனார்கள். யோபு நினைத்திருக்க கூடும், என் சொத்தெல்லாம் போச்சையா, என் பிள்ளையெல்லாம் போச்சையா, என் உடம்பெல்லாம் பருவா இருக்கு, தேவன் என்கிட்ட இருந்தா இப்படியெல்லாம் நடக்குமா, நான் உத்தமனாத்தானே இருந்தேன், நான் நல்லாத்தானே ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சேன், ஆண்டவர் சொன்னதெல்லாம் செஞ்சனே, ஆண்டவர் ஓடினே, எனக்கு ஏன் இப்படி நடக்கணும். அல்லேலூயா. என் 7 பிள்ளைகளை ஏன் ஒரே நாளில் சாகணும்னு அந்த யோபு திகைத்திருந்திருக்க கூடும். ஆனால் அவன் இருள் போன்ற சூழல்ல தேவனை அவனால் பார்க்க முடியவில்லை என்பதற்காக தேவன் அவனோடு இல்லை என்று எல்லாம் அர்த்தமாகி விடாது. ஒரு அல்லிய சொல்லுங்க பார்க்கலாம். உன் இருளான சூழலே தேவனை நீ உன்னண்டை இருப்பவர் போல உன்னால் உணர முடியாமல் போனாலும் தேவன் உன்னண்டையில இல்லை என்று அல்ல, அவர் அப்போதும் உனக்காக அவர் கிரியை செய்கிற தேவனாகவே இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள். அல்லேலூயா. இதுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்ல போகிறேன். இதுவரைக்கும் நான் சொல்லாத ஒரு உதாரணம், ஒருவேளை எவரும் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. பைபிள்ல ஆண்டவர் என்று வராத ஒரே ஒரு புஸ்தகம் பைபிள்ல ஒரு புஸ்தகம் இருக்கிறது. ஆண்டவர் கர்த்தர் என்ற வார்த்தையே இருக்காது அதுல. பைபிள்ல எல்லா இடத்திலையும் எல்லா புஸ்தகத்திலும் ஆண்டவர் ஆண்டவர் என்று கர்த்தர் என்று வெளிப்படையாக பார்க்கலாம். கர்த்தர் அதை சொன்னார், கர்த்தர் இதை செய்தார், கர்த்தர் இப்படி உதவினார், கர்த்தர் அப்படி செய்தார், அதை செய்தார். ஆனா பைபிள்ல ஒரே ஒரு புஸ்தகத்துல மட்டும் ஆண்டவர் என்ற வார்த்தையே வராது. ஆனாலும் பைபிளுக்குள்ளாக அது இருக்கிறது. அப்படி என்றால் அந்த புஸ்தகத்தில் ஆண்டவர் இல்லை என்பதற்காக ஆண்டவர் அந்த புஸ்தகத்தை சூழல்ல ஆண்டவர் கிரியை செய்யவில்லை என்றல்ல அர்த்தம். ஏனென்றால் அந்த புஸ்தகம் இல்லை என்றால் இன்றைக்கு இஸ்ரவேல் நாடே இருக்காது. ஏன் அந்த புஸ்தகம் இல்லை என்றால் இயேசுவே வந்திருக்க முடியாது. ஏன் அந்த புஸ்தகம் இல்லை என்றால் இன்னைக்கு யூதர்களே கிடையாது. அப்படி என்றால் அந்த புஸ்தகம் என்ன? அந்த புஸ்தகத்தினுடைய பேர் எஸ்தர் புஸ்தகமாக இருக்கிறது. பைபிள்ல கர்த்தர் என்று ஒரு வார்த்தை கூட இல்லை. ஆனாலும் ஆண்டவர் அங்க வைத்திருக்கிறார். தேவன் தன்னை வெளிப்படுத்தாத ஒரு புஸ்தகம் என்று எஸ்தர் புஸ்தகம் இருக்கிறது. தேவனை வெளிப்படையாக இந்த புஸ்தகத்திலே நம்மால் பார்க்க முடியாமல் போகலாம். ஆனால் இந்த எஸ்தர் புஸ்தகத்திலும் இருளான பகுதியிலும் தேவன் தம்முடைய செயல்களை செய்தவராகவே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அகாஸ்வேர் என்கிற ராஜா சகல இஸ்ரவேலர்களும் சாகப்பட வேண்டும் என அவன் கட்டளை பிறப்பித்த போது தேவன் மாத்திரம் கிரியை செய்யாமல் இருந்திருந்தால் எஸ்தர் அங்கே இருந்திருக்க மாட்டார். தேவன் மாத்திரம் கிரியை செய்யாமல் இருந்திருப்பாரானால் அங்கே மொர்தெகாய் இருந்திருக்க மாட்டான். எஸ்தர் மொர்தெகாய்க்காக தேவனை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எஸ்தர் மொர்தெகாயை தேவன் எழுப்பாமல் போயிருந்தால் யூதர்களே இருந்திருக்க மாட்டார்கள். அங்கே இயேசுவே வந்திருக்க முடியாது யூதர்கள் இல்லாவிட்டால். அப்படி என்றால் எஸ்தர் மொர்தெகாய்க்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவன் யூதர்களின் அடிமைத்தனத்தினை இருட்டுக்குள்ளாக அவர்கள் இருந்த போதிலும் அவர்கள் வாக்கிலே கிரியை செய்த தேவனாகவே அவர் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். இருள் போன்ற சூழ்நிலை, இழப்பு, கவலை, கண்ணீர் எவரும் இல்லை, என்னோடு இல்லை என்பதற்காக ஆண்டவரும் இல்லை என்று ஆகிவிடாது. உன் இருளான பகுதி, உன் இருட்டான சூழ்நிலைக்குள்ளாக தேவன் கிரியை செய்வதால் தான் நீ இன்னமும் உயிரோடு இருக்கிறாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
தேவன் உன் இருளான பகுதியில உனக்கென்று எஸ்தரையும் உனக்கென்று மோர்தெகாயையும் வைத்து உன்மேல் மனதுருகும்படி இந்த 2025 அவர் எழுந்திருக்க போகிற தேவனாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன் சூழ்நிலை எப்படி அமைக்க நேர்ந்தாலும் 2025 ஒரு வாரம் கூட நான் சபைக்கு வராமல் இருக்க மாட்டேன் என்று நீங்க தீர்மானம் எடுக்க வேண்டும். அந்த சூழ்நிலை தான் சந்தோஷமான சூழ்நிலை விட நீங்க இருளான சூழ்நிலை இருக்கும்போது தான் தேவன் உங்களோடு பேசுறத தெளிவாக நீங்க கேட்க முடியும். என் தேவன் நான் என்னோடு இருப்பவராக, என் தேவன் என்னோடு இருக்கிறவர் போல உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் அவர் எனக்காகவே கிரியேட் செய்கிற தேவனாக இருக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் என்னோடு இருக்கிறார், எனக்காக கிரியேட் செய்கிறார் என்பதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? தேவன் உன்னோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், உங்களுக்காக கிரியேட் செய்கிறார் என்பதை எப்படி தெரியலாம்? அப்படின்னா ஒரே ஒரு சிம்பிள் விஷயம்தான். நீங்க இன்னும் உயிரோடு இருக்கிறீங்களே, அதுவே நீங்கள் தேவன் உங்களுக்காக கிரியேட் செய்கிறார் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. உங்களை போன்ற, ஏன் உங்களை விட குறைவான சோதனையை, பிரச்சனையை எத்தனை பேர் அனுபவித்திருந்த போதிலும், சந்தித்திருந்த போதிலும் அவர்கள் இன்றைக்கு உயிரோடு இல்லை. அவர்கள் மாய்ந்து போயிருக்கிறார்கள், மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் இன்னும் உயிரோடு இருக்க காரணம் தேவன் உங்களுக்காக கிரியேட் செய்து கொண்டே இருக்கிறார் என்பதற்கு அதுதான் அடையாளமாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் என் இருளான சூழ்நிலை மத்தியிலும் நான் அழியாமல் உயிரோடு இருக்கிறேனே, அதுதான் தேவன் எனக்காக கிரியேட் செய்கிறார் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. நான் இவ்வளவு நடந்தும் நான் இன்னும் நிற்கிறேனே, நிர்மூலமாகாமல் இருக்கிறேனே, காரணம் நான் அல்ல. எனக்கு மனதிருக்கும்படி என் தேவன் என் புழுதியில் நான் எந்திரிக்க முடியவில்லை என்பதற்காக அவர் என் பிள்ளை இனிமேல் எந்திரிக்க முடியாது, நானே போகிறேன் என்று அவர் உன்மேல் மனதுருகி நீ புரளுகிற உன் கண்ணீரின் படுக்கையில இருந்து உன்னை எழுப்புகிற, உன்மேல் மனதிருக்கும்படி எழுந்திருக்கிற கர்த்தரே நமக்காக எழுந்திருக்கும் போது நாம் ஏன் எழும்பி நின்று தேவனை நோக்கி கூப்பிடக்கூடாது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 2025 நீ புதிய காரியத்தை காணப்போகிறாய். நீ இழந்ததை திரும்ப போகிறாய். நீ திகைத்த காரியத்தை ஜெயமாக நடத்தி முடிக்க கர்த்தர் உனக்கு உதவி செய்ய போகிறார். தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிய காரணம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். யோசேப்பு உயர காரணம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தாவீது உயர காரணம் தேவனுக்கு பிரியமானவனாக அவர் இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 2025 உன்னை ஆசீர்வதிக்க உன் அப்பா உன்னை நோக்கி ஆசையாக விரும்பி உன் வீட்டுக்குள்ளாக வருகிற தேவனாக இருக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் உன் வீட்டுக்குள்ளாக வரப்போகிறது மட்டும் இல்ல, உன் வாழ்க்கைக்குள்ளாக வரப்போகிறார். உன் வாழ்க்கைக்குள்ளாக வர்றது மாத்திரம் இல்ல, உன் இருதயத்துக்குள்ள வரப்போகிறார். உன் இருதயத்துக்குள்ளாக வரப்போறது மட்டும் இல்ல, உன் செயல்களுக்குள்ளாக வரப்போகிறார். உன் செயல்களுக்குள்ளாக வரக்க போகிறது மட்டும் இல்ல, உன் வார்த்தைகளுக்குள்ளாக வரப்போகிறார். உன் வார்த்தைக்குள்ளாக வர்றது மாத்திரமல்ல, உன் எண்ணத்துக்குள்ளாக வரப்போகிறார். உன் ஊழியத்துக்குள்ளாக, உன் வேலைக்குள்ளாக, உன் வியாபாரத்துக்குள்ளாக வரப்போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது பக்கம் நிக்க எவருமே பெட்டு கட்டாத போது, சவுல் அங்கே பெட்டு கட்டாத போது, தாவீது அண்ணன் பெட்டு கட்டாத போது தேவனே தாவீதின் பக்கம் பெட்டு கட்டியவனாக இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்புக்கு தன் சகோதரர்கள் அங்கே 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 யோசேப்புக்கு அந்த போர்த்திபார் பெட்டு கட்டவில்லை, தேவனே யோசேப்புக்காக பெட்டு கட்டினவனாக இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னார்கள், எங்கள் தேவன் நீ எங்களுக்காக எரிய பண்ணுகிற அந்த அக்னி தீயிலிருந்து எங்களை காப்பாற்றுவார். அப்படியே காப்பாற்றாமல் போனாலும் அவர் எங்களோடு இல்லை என்று அர்த்தமாகி விடாது. நீ எங்கள் நாட்டிலே இருந்து எங்களை சிறைப்பிடித்து வந்ததால் நீ எங்கள் தேவனை பார்க்காததனாலே, வெளிச்சத்திலே நீ எங்கள் தேவனை நீ பார்க்காததனாலே அவர் இல்லை என்று ஆகிவிடாது. எங்கள் தேவன் எங்கள் இல்லாத சூழ்நிலையிலும் எங்களுக்குள் இருப்பவராக நாங்கள் அவரது செயல்களை இன்னமும் பார்க்கிறவராக இருக்கிறோம். இன்னும் அவர் எங்கள் இருட்டில் கிரியையிலே எங்களுடைய இருட்டுக்குள்ளாகவும் அவர் எங்களுக்காக கிரியேட் செய்து கொண்டுதான் இருக்கிறார் என்று சொன்னார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் இந்த தீயிலே அழிக்கப்பட மாட்டோம் என்று உறுதியாக இருந்தார்கள். அதனால் தான் தேவன் அந்த 4 பேரையும் அழியாமல் விடுவிக்கவில்லை. அவர்களை அழியாம விடுவிச்சு மட்டும் விட்டு இருந்திருக்கலாம். ஏன் அவங்களை அழியாம விடுவிக்கிறதோடு விடாம
அவர் தன்னையே வெளிப்படுத்தினார் என்றால் அந்த நேபுகாத் நேச்சாருக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டும், வெளிப்படையாக வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் 4வது நபராக அக்னியின் மத்தியிலே அவர் சொன்னாரு, இந்த அக்னியை உண்டாக்கினதே நான் தாப்பா, இந்த அக்னியை உண்டாக்கின அவருக்கே அக்னியை கொடுக்கிறையே, அந்த அக்னி என்னை மட்டும் இல்ல என் பிள்ளைகளை ஒண்ணுமே செய்ய முடியாது என்பதை எல்லாரும் முன்பதாக நிரூபிக்கும் மாதிரியாகவே ஆண்டவர் 4வது நபராக அக்னி சூளையிலே உலாவின தேவனாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா என் பிள்ளைக்கு நான் அனுமதியாம எதுவும் நடக்க விட மாட்டேன் என்று ஓ மேல மனதுருகி நீ இருக்கிற அந்த சூளைக்குள்ளாக உன் பக்கம் இருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, என் இயேசு மாத்திரம் தான் உன்னோட இருக்க முடியும். என் இயேசுவாக மாத்திரமானவராக தான் உன்னோட இருக்க முடியும். இந்த உலகத்துல யார் உன் பக்கம் இருந்தாலும் ஒரு காலத்துல விலகி போய் விடலாம். என் ஆண்டவர் இந்த 2025 உன்னோடு கூட இருப்பேன். 2 காரியத்தை அவர் பேசி இருக்கிறார். உன் கூட இருப்பேன், உன் மூலமா இருப்பேன் சொல்லியிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் இந்த 2025 அவர் உங்களுக்கு இறங்க போகிறாரு, உங்க மூலமா இறங்க போகிறாரு. நீங்க எந்திரிக்க முடியாத நேரத்துல உங்க மேல மனதிருக்கும்படி அவரே எந்திரிச்சு வந்து உதவி செய்ய போறாரு. இதே ஏசாவில் நீங்க பார்த்தீங்கன்னா 30ஆம் அதிகாரம் 7-15 வசனத்துல நீ சும்மா இருந்தாலே பலன் சொல்றாரு. ஏசாயா 30:8 இந்த ஓடுவனை எழுதும்படியாக பிற்காலத்தை வர வாசிக்கும்படியாக அவர் பலகையில எழுதி போடுன்னு சொல்றாரு. உங்க வீட்டுல எழுதி போட வேண்டும். இந்த ஏசாயா 30:18 உங்களுக்கு இறங்கும்படி, அந்த இடத்துல என்ன சொல்லணும்? எனக்கு இறங்கும்படி சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப சொல்லுங்க, எனக்கு இறங்கும்படி ஏன் கர்த்தர் காத்திருப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஏன் மேல மனது இருக்கும்படி எனக்காக எழுந்திருப்பேன்னு ஏன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு இறங்கும்படி ஏன் கர்த்தர் காத்திருக்கிறாரு. உங்க மேல மனது இருக்கும்படி ஏன் கர்த்தர் உங்களுக்காக எழுந்திருக்க போகிறாரு. நீ கும்பிட்டதெல்லாம் உன்னை காப்பாத்தாம போகலாம். நீ நம்பினவங்களா உனக்காக வராம போகலாம். வாரம் சபைக்கு வா, வீட்டுல மொட்டி போட்டு ஜெபம் பண்ணு, கர்த்தருடைய வார்த்தையை கேளு, ஆண்டவர் நீமாக இரு. 2025 ஆண்டவர் புதிய காரியத்தை உனக்காக செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாகவே அவர் செய்தார். இப்ப 19ஆம் வசனத்தை ஒருத்தர் சத்தமா வாசிங்க, நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசாயா 30:19 வாசிங்க. ஏசாயா 30:19. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் அடுத்த வருஷத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, உன் ஊழியக்காரர்கள் மறைந்திருக்க மாட்டார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் ஆண்டவரே உனக்கு ஊழியக்காரராக, போதகராக, அவர் தான் நல்ல போதகர். நம்ம எல்லாருக்கும் இந்த உலகத்துல போதகர்கள் யாரும் கிடையாது, இயேசு ஒருவரை தவிர. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷன் உங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒருவேளை மனுஷன் பொம்மை, நான் வந்தது, அதாவது நான் வரும்போது அந்த மதில் இடிந்து விழுந்தா நான் வந்ததுனால இடிஞ்சு விழுந்தது இல்ல, என் அப்பா இடிச்சதுனால இடிஞ்சிச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
எந்த காலத்திலையும் உங்களையும் நீங்க உயர்த்தக்கூடாது, மற்ற எவனையும் உயர்த்தக்கூடாது. ஆண்டவர் மட்டும் நம்ம உயர்த்த வேண்டியவர்களாக இருக்கிற ஒரு அல்லியா சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அற்புதத்தை பார்க்காதீங்க, ஆசீர்வாதத்தை பார்க்காதீங்க. இது ரெண்டுக்கும் மேலா இருக்கிற ஆண்டவரை மட்டும் பாருங்கன்னு சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்க மேல இறங்கும்படியாக உங்களுக்காக காத்திருக்கும் கர்த்தராக இருக்கிறார். உங்க மேல மனதிருக்கும்படியாக அவர் எழுந்திருக்கும் கர்த்தராக இருக்கிறார். காத்திருக்கும் கர்த்தர், எழுந்திருக்கக்கூடிய கர்த்தர். அப்படின்னா நீங்க எழும்ப முடியாத இடத்துல அவர் உங்களை இறங்கி தூக்குகிறவராக இருக்கிறார். ஏற்கனவே ஒரு கதையை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த கதையை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு முறை ஒரு தேவ மனிதர் கடற்கரையில் நடந்து போயிட்டு இருந்தாராம். கடற்கரையில் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் அவரோடு நடந்து போய்கிட்டே இருந்தாராம். அப்போ அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் சொன்னாராம், பாரு, ஒரு பாதம் உன்னுடைய பாதம், ஒரு பாதம் என் பாதம். ஒரு கஷ்டமான சூழ்நிலை வருகிறது. அப்போ பார்த்தா ஒரு பாதம் மட்டும் இருக்குது. ஆனால் அந்த கஷ்டமான சூழ்நிலாம் பார்த்தா ஒரு பாதம் மட்டும்தான், ஒரு மனுஷனுடைய பாதம் மட்டும் இருக்குது. ஆனால் மற்ற எல்லா நல்ல சந்தோஷமான சூழ்நிலை 2 பாதம் இருக்குது. அப்போ அந்த தேவ மனுஷன் கேட்டானா, என்ன ஆண்டவரே, நல்ல சூழ்நிலை என் கூட இருந்துட்டு இந்த மோசமான சூழ்நிலை என்னை மட்டும் தனியாக விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்போ ஆண்டவர் சொன்னாரா, மகனே, அந்த 2 பாதத்தை நீ பார்க்குறியே, ஒன்று உன் பாதம் ரைட்டு தான், ஒன்று என் பாதம். ஓ சந்தோஷமான சூழ்நிலை நம்ம 2 பேரும் நடந்து போனோம். ஆனால் உனக்கு கஷ்டமான சூழ்நிலை ஒரே ஒரு ஆளுடைய பாதத்தை பார்க்குறியே, அது உன்னைய தனியாக விட்டு விட்டு உன் பாதம் கிடையாது, அது என் பாதம். உன்னை நான் தூக்கிக்கிட்டேன்பா, அந்த பாதம் என் பாதம் என்று சொன்னாராம் ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படின்னா யாருமே இல்லை, என் பிள்ளை இல்லை, என் கணவர் இல்லை, என் கூட பிறந்த இல்லை, என் சொந்த ஜனம் இல்லை, யாருமே இல்லை நீ நினைக்காத. யாரும் இல்லாத இடத்துல என் ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் மனதிற்கத்தின் சபைக்கு ஆண்டவர் இந்த நல்ல செய்தி 2025 25 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் நல்ல செய்தியை கொடுத்திருக்கிறார். இந்த சபைக்குரிய நோக்கத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்க, இந்த வாடிப்பட்டில் எத்தனையோ இடங்கள் இருக்கிறது. நான் அதை தான் பார்ப்பேன். நான் வரும்போது விசுவாசி வீடுகளுக்கு போய் கூட்டம் சேர்ந்து அடுத்தவனை பற்றி பேசுறதுக்கு நான் நேரத்தை செலவு பண்ண மாட்டேன். போய் ஆண்டவரை பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்றதுக்காக நேரத்தை செலவிடுகிறேன். ஏன்? ஒரு யோசித்து பாருங்க. இப்போ நீங்கள் 40 பேர் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 40 பேரும் வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு ஆளை கூப்பிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வருஷத்தில் எத்தனை நாள் இருக்கும்? 48 ஆள் ஒரு ஆளை கூப்பிட்டு வருவீங்க. அப்போ 48 × 42 யோசித்து பாருங்க. 1000 பேருக்கு அதிகமான சபையாக மாற ஆரம்பிக்கும். அப்போ 40 பேர் என்ன செய்கிறோம்? நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவர் இன்னும் எனக்கு மட்டும்தான், எனக்கு நம்ம வெறும் கையாக வருகிறோம். ஆண்டவர்கிட்ட வரும்போது காசு இல்லாம கூட வாங்க. ஆண்டவருக்காக ஆத்துமாக்கள் இல்லாமல் வராதிங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பு தனக்கு மட்டும் வச்சுக்கல, 70 பேரா உள்ள போனா என்ட்ரி கொடுத்தான். வெளியே வரும்போது 18 லட்சம் பேரா வெளியே வந்தான். அதுதான் ஆசீர்வாதம். யோசித்து பார்க்கணும். நம்ம ஒவ்வொருத்தரும் வாரத்துக்கு ஒரு ஆளையாவது, படித்தவனா இருக்கலாம், படிக்காதவனா இருக்கலாம், கிழவனா இருக்கலாம், கிழவியா இருக்கலாம், சின்ன பிள்ளைகளா இருக்கலாம், ஒருவரையாவது கூட்டிட்டு வரணும். அப்பத்தான் அதுதான் ஆசீர்வாதம். அப்ப அவன் வாழ்க்கையில ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உன்னை செய்யும்போது அதை நீ பார்க்கும்போது பரவாயில்லையே, அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரே, என் வாழ்க்கையிலும் செய்வார். அந்த விசுவாசம் அப்பத்தான் ஊன்ற கட்டப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்துவங்களை பார்த்து சொல்லுங்க, ஈச் ஒன் கேட்ச் ஒன். சொல்லுங்க, ஈச் ஒன் கேட்ச் ஒன். நான் சபைக்கு வரும்போதெல்லாம் ஒருத்தரை நான் கூப்பிட்டு வருவேன். இன்னும் குறைக்கிறேன் உங்களுக்கு. ஒரு மாசத்துல ஒரு ஆளை சபைக்கு கூட்டுவாங்க போதும். ஒரு ஆள் 12 பேர் அப்ப வருஷத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா 10 பேர் என்னாச்சு? யோசித்து பாருங்க. சின்ன கணக்கு தான். ஆனா தேவனுடைய ராஜ்யம் அப்படித்தான் பெருச்சு. சீசங்கள்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க.
மேல் வீட்டுல ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆவியானவர் பார்த்தாரு, இவங்க இயேசுடைய கட்டளை நிறைவேற்ற மாட்டாங்க. இயேசு என்ன கட்டளை போட்டாரு? உலகமெங்கும் போங்க. இவங்க என்ன பண்ணாங்க? ஒரு வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருந்தாங்க. வீட்டுக்குள்ளேயே ஜெபம், ஃபாஸ்டிங் பிரேயர். இன்னைக்கு ஊழியக்காரங்க எவனுமே ஊழியம் செய்யறது இல்லை, போதகர் மீட்டிங்னு ஓடுறாங்க. ஆனா ஆண்டவர் போதகர் மீட்டிங் நடத்தல. போதகர் மீட்டிங் ஆண்டவர் எங்கேயுமே நடத்தல. ஆண்டவர் நடத்தினதை இவங்க இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஊழியம் வளராத. நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, இங்கே உட்கார்ந்து இருப்பாங்க. இவங்களை வெளியே கொண்டு போகணும்னா நம்ம ஒண்ணு பண்ணணும், பரிசுத்த ஆவியானுடைய பலனை கொடுக்கணும். இப்ப எல்லாரும் பல நாடுகளுக்கு போனாங்க, உலகமெங்கு சுவிசேஷம் பரவுச்சு. இது மாதிரிதான் நீங்களும் நானும் பரவ வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தேவனுடைய பிரதான நோக்கத்தை நிறைவேற்றணும்னா நம்ம பரவி ஊழியம் செய்ய வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒவ்வொரு முறையும் வரும்போது நம்ம என்ன செய்யணும்? கையில பைபிள் இருக்கோ இல்லையோ, என்ன வரணும்? ஒரு ஆளை கையோட பிடிச்சிட்டு வரணும். பக்கத்தில் இருக்கணும், பார்த்து சொல்லுங்க, நான் வரும்போது இனி சும்மா வர மாட்டேன், பையோட வருவேன். சொல்லுங்க பார்க்கலாம். அரிசி வாங்குற பையல்ல, ஆத்மா பையோட வருவேன். சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஆத்மாக்குள்ள தேவன் ஜீவ ஆத்மாவை கொடுப்பாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது வெறும் ஆத்மாதான், ஆனா தேவன் ஜீவனை கொடுக்கும்போது அது ஜீவ ஆத்மாவாக மாறுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு நிமிட கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த 2025ல எங்களுக்கு இறங்கும்படியாக நீங்க காத்திருக்கிற தேவன், எங்க மேல மனதுருகி எங்களுக்கு உதவி செய்யும்படியாக எழுந்திருக்கிற தேவன். யோசேப்புக்கு இறங்கினவர், யோபுக்கு மனதுருகி எழுந்திருந்த தேவன். ஆண்டவரே, யோபுக்கு தெரியவில்லை பிசாசுக்கு ஆண்டவருக்கு அங்க யுத்தம் நடக்குதுன்னு. ஆனா யோபு தன் இருளான சூழலிலும் தன் வாயினால பாவம் செய்யல. அதனால ஆண்டவரே எழுந்திருந்து அவன் முன்னிலைமை பார்க்கலாம் பின்னிலைமை ஆசீர்வாதமாக மாற்றினீங்க ஆண்டவரே. அதே போல எங்க வாழ்க்கை நீங்க உயர்த்துவதற்கு இந்த 2025 வச்சதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்க பிள்ளைங்க யார் யார் எதை இழந்தாங்களோ, எப்படி எல்லாம் சோகமாக இருக்கிறார்களோ, தனிமையில இருக்கிறார்களோ, அவர்களோடு இந்த நீங்க உதவி செய்ய போகிறதுக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்க காத்திருக்கிற தேவன், எழுந்திருக்கிற தேவன். எங்களுக்கு உதவி செய்ய முடியாத மனுஷன் எந்திரிச்சு வராம போகலாம், மனுஷன் எங்களுக்காக காத்திருக்காம போகலாம். ஆனா நீங்க காத்திருக்கிறதுக்கு நன்றி. நீங்க எந்திரிச்சு எங்களை நோக்கி வர்றதுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்காக நீங்க உதவி செய்ப்பவருக்கு நன்றி. இந்த பிள்ளைங்க மூலமா உதவி செய்ப்பவருக்கு நன்றி. ஆசீர்வதியும் ஆண்டவரே. இவர்கள் பல சபைகளாக பெருகட்டும் ஆண்டவரே. இந்த 2025ல ஒரு புதிய சபை உருவாகட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு சாணாம்பட்டியில நீங்க ஒரு கிளை சபையோடு ஒரு ஊழியத்தை இந்த வாடிப்பட்டியிலேயே எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறதுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த சபையை பல இடங்களுக்கு நீங்க ஆண்டவரே பெருக பண்ண போகிறதுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதி இந்த பிள்ளைகளை அப்படி பெருக்க போகிறதுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆத்துமாக்களை தாரும், இல்லாவிட்டால் என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னான் ஆண்டவரே. இந்த சனங்களை தாரும், இல்லாவிட்டால் என் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடும் என்று மோசே சொன்னான் ஆண்டவரே. ஐயா, இந்த வாடிப்பட்டியில எங்களுக்கு ஆத்துமாக்களை தாரும் ஆண்டவரே. நல்ல ஆத்துமாக்களை தாரும் ஆண்டவரே. எங்கள் எதிரிகளையும் நாங்கள் போஷிக்கக்கூடியவர்களாக எங்களை ஆசீர்வாதமுள்ள ஜனங்களாக மாற்றும் ஆண்டவரே. அப்படி மாற்றுவதற்காக தெரிந்து கொண்டதற்கு நன்றி ஆண்டவரே. இந்த 25 ஆண்டுகள் நிறைவேறுகிற இந்த மனதிருக்கத்தின் சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ சபைகளை என்னென்னவோ காரியங்கள் நடந்திருக்கும் போது 25 வருடங்களாக எங்களை கண்ணின் மணி போல காத்து வழி நடத்திருக்கிறீரே, அது உங்க சுத்த கிருபை ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் உங்க கிருபை ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, இந்த சபையின் மூலமாக நீங்க அநாத இல்லத்தை கொடுத்திருக்கிறீங்க, வேதாகம பள்ளியை கொடுத்திருக்கிறீங்க, கிளை சபைகளை கொடுத்திருக்கிறீங்க. ஓ, இன்னுமாக ஆண்டவரே இந்த நர்சிங் ஆண்டவரே பள்ளியை கொடுத்திருக்கிறீங்க. இன்னும் அநேக ஊழியக்காரர்களை நீங்க எழுப்ப போகிறதுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே.
எங்களை தாழ்த்துகிற நாங்கள் ஒன்றும் இல்லை, நாங்கள் டப்பா பஸ் ஆண்டவரே. எங்களை ஸ்பெஷல் பஸ்ஸாக மாற்றுறது நீ ஆண்டவரே. நீங்கள் மாத்திரம்தான் எங்களை ஸ்பெஷல் பஸ்ஸாக மாற்ற முடியும் ஆண்டவரே. நீங்கள் மாத்திரம்தான் எங்களை விசேஷத்தினவராக மாற்ற முடியும் ஆண்டவரே. நாங்கள் விசேஷமானவர் இல்லை, நீங்கள் எங்களுக்குள்ளாக இருக்கிறதுனால தான் நாங்கள் விசேஷமானவர்கள் ஆண்டவரே. ஐயா, எங்களை அப்படி மாற்றுகிறதுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி புத்தாண்டு வாழ்த்துக்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தை வீடுகளில் பையங்க உங்க அந்த வாக்குத்தத்த வசனம் எக்ஸ்ட்ரா வேணா வாங்கிட்டு போய் உங்க நண்பர்களுக்கு கொடுத்து அப்படியாவது கர்த்தர் இந்த வார்த்தையை செய்வார்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லுங்க. கேட்ட வசனத்தை அப்படியே மற்றவங்களுக்கு சொல்லுங்க. அது ஜீவனுள்ள வார்த்தை, அது கனி கொடுக்காமல் திரும்பவே திரும்பாது. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அது மலட்டு நிலமாய் இருந்தால் தவிர, மலட்டு ஆடாய் இருந்தால் தவிர, அது பிள்ளை பெறாத ஆடாக மலட்டு நிலமாக இருக்காது. கண்டிப்பாக கனி கொடுக்கிற நிலமாக மாறும். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாய் பாய். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. Amen. God bless you. Bye.